தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் என்பது மாயாஜால அறிக்கையாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இது குறித்த விரிவான தகவல்களை பாஸ்கர் பாண்டியன் வழங்குவார். பாஸ்கர் பாண்டியன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சரால் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையானது மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி அமைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக அவர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் இந்த விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார். 2024-25 ஆண்டிற்கான பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சியை எட்டவும், முதலீட்டு மூலதனத்தை ஊக்கப்படுத்தவும், உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவும், ஆனால் ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியவர்களை மையமாக கொண்டு 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டதாகவும் அவர் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்கதாகவும், உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அளிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கதாகவும் அவர் அந்த பட்ஜெட் குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையானது பீகார் மாநிலத்தினுடைய வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி இருப்பதாகவும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை அதில் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கும் பல்வேறு மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் சிறப்பு திட்டங்கள் இல்லை எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவும், இந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்கவும், இடுபொருட்களினுடைய விலையை கட்டுப்படுத்தவும், விளைபொருட்களுக்கு நியாயமான விலை விற்பனை செய்யவும், அதன் மூலம் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆனது நீர் பற்றாக்குறை மாநிலமாகும் எனவும், விவசாய வளத்தை பெருக்கவும், விரயமாகும் நீரை பயன்படுத்தவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை எனவும், அதே போல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி அறிவிப்புகள் குறித்தும் வெளியிட்டுள்ளது வரவேற்கத்தக்கதாகவும் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கவும், திறன் மேம்பாட்டு பயிற்சியுடன் புதிய வேகத்தை கொடுக்கவும் திட்டங்கள் ஏதும் இல்லை எனவும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை, மதுரை ஆகிய நகரங்களினுடைய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கடுமையாக அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மாயாஜால அறிக்கையாகவும், வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாகவும் தோன்றுவதாகவும், பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும் தன்னுடைய விமர்சனத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.